திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் அடிப்படை வசதிகள் இல்லை என மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள், வியாபாரிகள் முற்றுகையிட்டனர். கோயிலில் குடிநீர், மின்விளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். ஸ்டாலின் அரசின் அறநிலையத்துறை கோயில்களில் அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்தாததால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். முன்னதாக கோயிலில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் ஊராட்சி பிரதிநிதிகள், வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு இருக்கை ஒதுக்காமல் திமுக நிர்வாகிகளுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்ட சம்பவம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பேரூராட்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த தன்னிடம் தீண்டாமை கடைபிடிக்கப்படுவதாக திமுக துணைத் தலைவர் நடத்திய உள்ளிருப்பு போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. எரியோடு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவராக திமுகவைச் சேர்ந்த ஜீவா தான் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பேரூராட்சி நிகழ்ச்சிகளில் தன்னை புறக்கணிப்பதாகவும் தீண்டாமை கடைபிடிப்பதாகவும் அதிருப்தி தெரிவித்தார். மேலும் தனது வார்டில் நடக்கும் பணிகளை கூட தன்னிடம் தெரிவிப்பதில்லை என்றும், தன்னை புறக்கணிப்பது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் செயல் அலுவலரிடம் வலியுறுத்தினார். மேலும் இது தொடர்பாக பேரூராட்சி அலுவலகத்தில் வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் மீது குற்றம் சாட்டி ஜீவா நடத்திய உள்ளிருப்பு போராட்டத்தால் திமுகவின் சமூக நீதி லட்சணம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. மத்த வார்டுக்கே கேட்கல சார். இல்ல சார், நீங்க வயசு நீங்க மத்த வார்டு கேட்கலன்னு சொல்லுங்க. நான் கேட்கல, எதிர்பார்க்கல. நீங்க செய்ய மாட்டீங்க, எம்எல்ஏ செய்ய விட மாட்டாரு. என் வார்டில் நடக்கிறத கூட நீங்க செய்ய வேணும்னு எம்எல்ஏ சொல்றாருன்னு சொன்னா என்ன அர்த்தம் சார் சொல்றீங்க? பேரூராட்சி துணைத் தலைவர் இந்த பதவியை எனக்கு நீங்கள் இதுக்கு மரியாதை கொடுக்கல, அதாவது புறக்கணிக்கிறீங்க. அதனால அந்த பேரூராட்சி துணைத் தலைவர் பதவியில் நம்ம தொடர்ந்து இருந்து என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கிறேன். இது கவுன்சிலர் கொடுத்த எனக்கு பதவி, தலைமையும் கவுன்சிலரும் கொடுத்த பதவி. இதை நான் ரிசைன் பண்ணிடுறேன். தீண்டாமை ஒரே காரணம் தான், நீங்கள் கடைபிடிக்கிற என் மீது காட்டக்கூடிய தீண்டாமை என்ற ஒரே காரணத்துக்காக நான் அதை ரிசைன் பண்ணுறேன்.